ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணாரில் போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2 நிமிஷத்தில் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். அதாவது வேத ஜோதிடத்தின்படி நீங்கள் சில காரியத்தை பண்ணணும். சரியா நேரில் வீட்டிலே செய்யலாம். இந்த காரியத்தை நீங்கள் வீட்டில் ஒரு மனதாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக காரியம் நடக்கும். நீங்கள் உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபத்தி உங்களுக்கு புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, எந்த திசை வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்தாலுமே இதை நீங்கள் செய்யலாம். இது ஒரு பிரார்த்தனை மாதிரி தான். சரியா, ஒரு ப்ரே பண்ணுற மாதிரி தான், ஒரு சின்ன வழிபாடு தான். ஆனால் நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கு. சரியா நேரில் நம்ம மனதை ஒரு முகமாக்கி சில சில விஷயத்தை சொன்னோம்னா, சில காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு அது நல்லபடியாக நல்ல பலன்களை கொடுக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம். சரியா நேரிலே விரயஸ்தானம், குரு பகவானோட ஆட்சி வீடு. மீனராசிக்குன்னு பொதுவாக நன்மை செய்கிற கிரகங்கள் அப்படி எடுத்துட்டோம்னா, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இந்த 4 கிரகங்கள் எப்போயுமே நல்லது செய்யும். சந்திரன் 5க்கு உடையவன், ராசிக்கு உடையவன். 5க்கு ராசிக்கு உடையவன், அது ராசியிலே இருப்பார். சந்திரன் எப்போயுமே ராசியில் தான் இருப்பார். அவர் ஒளிச்சந்திரன் இருந்தால் ரொம்ப நல்லது. பொதுவாக மீனராசியில் சில மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. பொதுவாக எந்த மாதத்தில் பிறந்தவங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆனி மாதத்திலேருந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக நல்லா இருப்பாங்க மீனராசியில். சரியா, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இவங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் ஒளி சந்திரனாக, பவர் சந்திரனாக இருப்பார். ராசிங்க என்ன சார் அப்படின்னா, மனமுடல், உங்கள் வெளி வட்டார அரசியல்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ள தொடர்புகள், அதுபோக உத்தியோகம், தொழில், வியாபாரம், சந்திக்கிற மனிதர்கள், அரசியல் கட்சி, எதுவாக இருந்தாலும் சரி, விட்டு வெளியே வந்துட்டோம்னா ராசி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை தான் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறோம். நமக்கு வேண்டியவர்கள் எல்லாமே ராசி சம்மந்தப்பட்ட முறையில் தான் அமைகிறாங்க. ஸோ அதனால் ராசியில் இருக்கிற சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ மீனராசிக்கு சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சந்திரன் 5 கூடையவன், அதிர்ஷ்ட சனாதிபதி. அடுத்து செவ்வாய் 2, 9 கூடையவன், அதாவது தன குடும்ப வாக்கு சனாபதி, பாக்கிய சனாபதி. செவ்வாய் நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு, பணப்பழக்கத்தை கொடுப்பாரு, பேரு புகழ் அந்தஸ்தை நல்லபடியாக வள வைப்பார். அடுத்து புதன் 4, 7 கூடையவன், சுகஸ்தானாபதி, நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், குடும்பத்தையும் சரி, கணவன் மனைவி உறவு, கூட்டு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாத்தையும் கொடுக்குறவர். அடுத்து குரு 3ஆம் நம்பர், 3 கூடையவன். அவர் யார்? 1, 10 கூடையவன், தொழில், கர்மம், வியாபாரம், அதுபோக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்கு, வல்லவராக இருக்கிறதுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா ராசியாதிபதி அல்லவா உங்கள் குடும்ப தலைவன். ஸோ அதனால் மீனராசிக்கு பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இந்த கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. இதில் சந்திரனுடைய ஆதிக்க எண் 2, செவ்வாயோட ஆதிக்க எண் 9, புதனுடைய ஆதிக்க எண் 5, குருவுடைய ஆதிக்க எண் 3. நியூமராலஜி படி, எண் கணிதத்தின்படி இந்த கிரகங்களுக்கெல்லாம் இந்த எண்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்றன. சரியா நேரில் இந்த எண்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ மீனராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, கணவன் மனைவி, கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. குழந்தை இல்லைன்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நீங்கள் சில காரியத்தை பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, மற்ற எந்த குறைகள் இருந்தாலும் சரி. இப்போ ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் சார், எனக்கு கம்பெனியில் ரெகக்னேஷன் இல்லை, இன்னும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை, நல்லா வேலை பார்க்குறேன், ஹார்ட் ஒர்க் பார்க்குறேன், ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு உண்டான அந்த நியாயமான சலுகைகள் கிடைக்க மாட்டேங்கு, அப்படி ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம். அதுபோல் சார் நல்லா நான் படிக்கிறேன், ஆனால் மார்க் எடுக்க முடியல, நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிறேன் சார், ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்க மாட்டேங்கு, அப்படி நினைக்கிறவங்களும் எழுதலாம். அதாவது நம்ம உண்மையிலேயே சில காரியங்களுக்காக கஷ்டப்பட்டு செய்கிறோம், இறை வழிபாடும் பண்ணுறோம், ஆனால் நம்மளை மீறி சில தடைகள் வருது, நம்ம நியாயமான முறையில் இருக்கோம், ஆனால் சிலதுக்கு நடக்க மாட்டேங்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். சரியா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை செய்யலாம். ஓகே, அப்படி என்ன சார் அது அப்படி பார்த்தோம்னா, இது நமக்கு நாமே செய்கிறது. சரியா நேர்களே, ஒரு தியானம் தான் இது என்றைக்கு செய்யணும் சார் அப்படின்னோம்னா, நீங்கள் திங்கக்கிழமை ஆரம்பிங்க. திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆரம்பித்து ஞாயிற்றுல முடிக்கலாம். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு உங்கள் காலக்கடனை முடிச்சுட்டு குளிச்சுருங்க. சரியா, கம்பல்சரியாக குளிச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமுக்குள்ளே போங்க. பூஜை ரூமில் நீங்கள் முக்கியமான சில படங்கள் வைக்கணும். அம்மன் படம், முருகப்பெருமான் படம், பெருமாள் படம், இந்த 3 படமும் இருக்கணும். அதுபோக விநாயகர் படம் இருக்கணும். யோக கணபதி, மீனராசிக்கு உண்டான யோக கணபதி, அந்த படம் நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில்
இதே நம்பரில் 8807457629 இந்த நம்பரை கேட்டிங்கன்னா யோக கணபதி படத்தை அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக மீனராசியில் இருக்கிறவங்க யோக கணபதி படத்தை வீட்டில் வைக்கணும். சரியா? நான் வந்து மகர ராசி, வீட்டில் வந்து வீர கணபதி படம் வச்சு கும்பிட்டுருக்கிறேன். அதனால் மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யோக கணபதி படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா யோகம் உண்டாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த படத்தை 3 படத்தை வச்சுக்கணும். யோக கணபதி, அம்மன் படம், முருகப்பெருமான் படம், பெருமாள் படம் 4 படத்தை வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானை மனசில் நினச்சிக்கோங்க. சரியா? குருவுக்கு வந்து என்ன நம்ம சொல்கிற மந்திரம் தான் குரு. சரியா? இறைவனை வழிபாடு பண்ணுறதே குரு தான். ஏன்னா குருங்கிறது என்ன? குருவருள் திருவருள். இறைநாமத்தை சொன்னாலே எங்கள் குரு பகவான் வந்துடுவார். ஸோ இந்த 3 படம் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திங்க. திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிங்க. இப்போ அடுத்து வருகிற நாட்கள்லாம் வளர்பிறை தான். நாளைக்கு திங்கக்கிழமை தான், வளர்பிறை தான். சரியா? வளர்பிறை தான். ஸோ திங்கள்லேருந்து ஆரம்பிங்க. இல்லை சார் எனக்கு முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வளர்பிறை தேய்பிறை பார்க்க வேண்டாம். ஏதோ ஒரு திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிங்க. திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இதை முடிச்சுருங்க. ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் வந்து அந்த 4 கிழமையும் வரும். உங்கள் ராசிக்கு உண்டான சந்திரன், செவ்வாய், புதன், குரு இந்த 4 பேர் சம்மந்தப்பட்ட கிழமைகளும் வந்துடும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 கிழமையுமே வந்துடுமே. அந்த 4 கிழமையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த 7 நாட்களுமே நீங்கள் இந்த நான் சொன்ன காரியத்தை பண்ணுங்கள். என்ன காரியம் சார் அப்படின்னா 5 மணிக்கு எந்திங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, குளிங்க, நெத்தியில் விபூதி பூசுங்க, குங்குமம் வைங்க, பூஜை ரூமுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க. இல்லைன்னா பூஜை ரூமுக்குள்ளே உட்காருங்க. நான் சொன்ன தெய்வ படத்தை வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். மனதுக்குள்ளே நான் சொல்கிற எண்களை வந்து தியானம் பண்ணுங்கள். 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம். உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். 2953. சரியா? 2953 2953 இதுதான் மந்திர சொல், மந்திர எண், ஒரு மேஜிக் எண். இது உண்மையிலே நடக்கும். சரியா? இந்த நம்பரை வந்து நீங்கள் 2 நிமிஷம் மனதுக்குள்ளே சொல்லுங்கள். என்ன காரியத்துக்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, குழந்தை இல்லை அப்போனா பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் 2953 அதை 2 பேருமே சொல்லணும். 2 நிமிஷத்துக்கு சொல்லுங்கள். மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும்னா சீக்கிரம் நமக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும், அதை நல்லபடியாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அதை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், அந்த குழந்தை நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கணும். சரியா? இதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேருன்னு அதையும் நான் சொல்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிம்பாங்க. சரியா? அதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எதுவாக என்ன நடக்கணுமோ அதை முன்னோக்கியே நினைக்கிறது. சரியா? அப்படி நினச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து சீக்கிரம் கிடச்சிரும். அதாவது நம்ம ஒரு பொருளை அடையணும்னா அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக நினைக்கணும். சரியா நேர்களே? இதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு தான் நினைக்கணும், நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வச்சு செய்கிறீங்க, தெய்வத்துக்கு முன்னாடி செய்யும்போது இதை வந்து நல்ல ஒரு காரியத்தை தான் செய்யணும். குழந்தை இல்லாதவர்கள் வேண்டிக்கலாம், வேலை வெட்டி இல்லாதவங்க அதை நினச்சிக்கலாம். சில காரியங்கள் நல்ல காரியம் நடக்கணும். சில குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையே இருக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் ஆகாது. அப்போ கணவனோ மனைவியோ இதை செய்யலாம். சரியா? என் மனைவி என்கிட்ட பிரியமாக இருக்கணும், இல்லைன்னா என் கணவன் என்கிட்ட பிரியமாக இருக்கணும், என் கணவன் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும், என்னை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், என்னை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனைவி செய்யலாம். உங்கள் உறவு முறையாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் முறையாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு தொழிலில் வந்து லாபம் இருக்காது. சரி, நிறைய பொருள் வாங்கி போட்டிருக்கேன் சார் கடையில், ஆனால் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, டல் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? எனக்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும், நிறைய பேர் என் பொருளை வாங்கிட்டு போகணும், என் கடையை பற்றி 4 விதமாக நல்லா பேசணும், என் கடைக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும், நல்ல ஜனத்தொகை வரணும், ஜன நெரிச்சல் இருக்கணும், நல்ல பொருட்கள் போகணும், நானும் நல்ல பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் வந்து சந்தோஷமாக ஆகிட்டு போகணும், எனக்கும் என் கஸ்டமருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நினைக்கணும், கெட்ட விஷயத்துக்கு நினைக்கக்கூடாது. பிறர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. சில பேர் தப்பான விஷயத்துக்கு இதை கொண்டு போகலான்னு நினைப்பாங்க, ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இதை வந்து உங்கள் வீட்டில் செய்கிறீங்க, உங்கள் பூஜை ரூமில் செய்கிறீங்க. அதனால் மன சுத்தியுடன் எதைய சுத்தியுடன் செய்யணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். நீங்கள் திணையத்தான் விதைக்கணும். சரியா? நல்லது ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அது கற்பக விருட்சமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும். கெட்டதை நினச்சிங்கன்னா தப்பாக நடக்கும். அடுத்தவனை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி இதை நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது. சரியா? இது வந்து கிரகங்கள் சம்மந்தப்பட்டது, கிரகங்களுடைய என்னுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்டது. அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் உள்ள தெய்வத்தை வச்சு கும்பிட்றீங்க. முருகப்பெருமான், அம்மன், பெருமாள், அதுபோக நீங்கள் சொல்கிற நாமம், தியானம் பண்ணுற விதம் எல்லாமே சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். 1 வாரம் செய்கிறீங்க. சரியா? 1 வாரம் செய்கிறீங்க. திங்கள் டு ஞாயிறு செய்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு சக்தியை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு மேஜிக் அல்ல, இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. சரியா? நிதர்சனமான உண்மை. இதுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன் நான். சரியா? 2 நிமிஷத்தில் நினைத்தது நடக்கும். மீனராசிக்கு வந்து இது மேஜிக் அல்ல. சரியா நேயர்களே?
மீனராசிக்கு முயற்சி செய்யுங்கள், 100% நடக்கும். அப்படி தான் தம்மைல் போடுவேன், டைட்டில் போடுவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? உங்கள் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். சரியா? மைண்டு மனதால் நினைக்கிற காரியம், மனதால் நம்ம தியானம் பண்ணுறோம், அவ்வளோதான். யோகான்னு சொல்ல முடியாது, தியானம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் சில எண்களை வந்து நம்ம வந்து டியூன் பண்ணி விடுறோம். சில எண்களை வந்து நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனில் டியூன் பண்ணி விடும்போது கண்டிப்பாக இது நடக்கும். இதை எப்போ வேணாலும் செய்யலாம், ஒரு வாரம் தான் செய்யணும் கிடையாது. திருப்பி எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் எப்போல்லாம் எந்தெந்த விஷயத்தில் தோல்வி அடைகிறீங்களோ, மனசோர்வு அடைகிறீங்களோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கோ அதை நீங்கள் வந்து மீனராசி நேயர்கள் செய்யலாம். 3 நட்சத்திரமும் செய்யலாம். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி செய்யலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் செய்யலாம், என்ன தசாபுத்தி நடந்தாலும் செய்யலாம். இது வந்து ராசிக்கு தான், மனம் உடல். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, நீங்கள் இந்த நம்பரை சொல்லலாம். சரியா? உங்கள் ராசிக்கு உண்டான அந்த 2, 9, 5, 3 நம்பரை நீங்கள் சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு சீக்கிரம் குணமாகணும், எங்கள் அம்மா நல்லபடியாக திரும்பணும், பழையபடி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பூஜை ரூமில் செய்யலாம். சரியா நேயர்களே? அதனால் இந்த காரியத்துக்கு தான் செய்யணும் கிடையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது வந்து சாதகமாக அமையணும். சரியா? உங்கள் பிரச்சனை தீரணும், அல்லது நல்லதொரு விஷயமா இருக்கணும். சரியா? அந்த பிரச்சனை தீர்றதுனால நீங்கள் மனப்பூர்வமான நியாயமான சந்தோஷம் அடையணும். சரியா? அற்ப சந்தோஷத்துக்கு செய்யக்கூடாது. சரியா? அதை தான் முதலே சொல்லிட்டேன் நான். பிறரை கெடுக்கணும், பிறரை கெடுத்து வாழணும், பிறர் கஷ்டம் உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடாது. வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். ஏன்னா இன்றைக்கி வந்து நாட்டில் ஒரு விஷயம் சொன்னால் வச்சுக்கோங்களேன், சில பேர் ஷார்ட்கட்டாக தான் யோசிப்பானுங்க, இது அதுக்கு யோசிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நினைக்கிற அந்த விஷயங்கள் வந்து அர்த்தமுள்ள விஷயங்களாக இருக்கணும், அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்கும். நியாயமான ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். சிலவர் உடனே சொல்லிடுவாங்க, இந்த 2, 9, 5, 3 நான் லாட்டரி வாங்கலாமா, இது லக்கி என்ன, அதெல்லாம் கிடையாது. சரியா? லக்கிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். சரியா? மனதால் சில காரியத்தை செய்கிறோம். ஏன் காலையில் 5 மணிக்கு சொல்கிறேன்னா, காலையில் 5 மணி டு 5:45 வரைக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். பொதுவாக சூரியன் வந்து 6:15 to 6:30 தான் உதயமாவார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டோம்னா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். சந்திரன் பொதுவாக மீன ராசிக்கு ரொம்ப வேண்டியவன், எல்லா ராசிக்குமே ரொம்ப வேண்டியவர் தான். அதுபோல் சந்திரன் ஆதிக்கம் இந்த பூமியில் இருக்கும்போது பூமி குளிர்ச்சியாக இருக்கும். அதுபோல் அதிகாலையில் சில காரியம் பண்ணினோம்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். அதனால தான் ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு படிங்கப்பா அப்படிம்பாங்க. அதிகாலையில் செய்கிற காரியத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், அந்த சக்தி அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே? பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி நம்ம செய்கிற பிரார்த்தனை வந்து கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அதனால தான் காலையில் வந்து இந்த உதய மார்த்தாண்ட பூஜைக்கு கூட்டம் நிறைய இருக்கும். எல்லா கோயிலுமே காலையில் ஒரு பூஜை நடக்கும், உதய மார்த்தாண்ட பூஜையும்பாங்க. அந்த பூஜைக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்கும். சிலவர் சொல்லுவாங்க, உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாமா அப்படிம்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த 3 to 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செய்ய வேண்டாம். பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து மனிதனால் இங்கே வந்து திணிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்படிலாம் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 5 மணிக்கு மேலே எந்திரிச்சு செய்யுங்க. சரியா? 5 மணி நார்மலான டைம். ப்ராக்டிக்கலாக 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 குளிச்சு முடிச்சுட்டு 5:30 இருந்து 2 நிமிஷம் செய்யுங்க. சரியா? 5:45 எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 2 நிமிடம் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நினைத்தது நடக்கும். ஓகே நேயர்களே, இது விஷயமாக எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? இது விஷயமாக சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். வேறு இதை பற்றி திருப்பி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்கு உண்டான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வாங்கி பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள் நேரில் நிறைய வீடியோ போடுறேன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.